ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2748 கிராம உதவியாளர் காலி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளதாக பெருசாக டைம் எடுத்துக்காது. மொபைல் இருந்தாலே மொபைல்லே அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்டுமே மொபைலில் அப்லோட் பண்ணி நம்ம சப்மிட் கொடுத்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஈஸியாகவே அப்ளை பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் தெரியும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதோட குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 5th மேலே என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கிற அப்ளை பண்ணலாம் அப்படிலாம் கேட்டுக்கிறாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 7/11/2022 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் வட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிற மாதிரி இருக்காது. உங்கள் வட்டம் உங்கள் சொந்த ஊர்லேயே வேலை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணுன்னு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்கிறேன். நீங்கள் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிக்கங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டைம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களது எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால் பார்த்து சேஃப்டியாக பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு அரசு வேலை சம்மந்தமான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அறிவிப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா அவசர செய்தி அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் இணையதளம் மூலம் 10/10/2022 7/11/2022 வரைக்கும் வர வைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இணையதளம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கொரியர், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் அல்லது ஸ்பீடு போஸ்ட், அதில் வேணும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன்ல எல்லாமே நீங்கள் போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆக கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கிராம உதவியாளர் பணிக்கு இணையதள விண்ணப்பம், அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட கேபி கொடுத்துருக்காங்க. அந்த கேபியில் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்லோட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் விவரங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட விவரங்கள் கேட்டிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர், உங்கள் நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி கொடுத்துங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர் தமிழில் கேட்டுக்கிறாங்க, ஆங்கிலத்திலையும் கேட்டுக்கிறாங்க, தமிழ்லையும் கேட்டுக்கிறாங்க. தமிழில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கங்க. இடையில 2 பேருக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராம்குமார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில ஸ்பேஸ் இருக்குது. ஒரு சில பேருக்கு இடையில ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அது மாதிரி கொடுத்துங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தந்தை அல்லது கணவரின் பெயரை குறிப்பிடவும், அதாவது உங்களுக்கு தந்தை இருந்தாங்கன்னா தந்தையோட பெயர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. இல்லை ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட பேர் மென்ஷன் பண்ணிக்கங்க லேடிஸ்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகவரி, அதாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபுல் அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கங்க. இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோடு கேட்டுக்கிறாங்க. இந்த பின்கோடெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கங்க கன்ஃபார்மாக. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாத சப்மிட் பண்ண முடியும். இந்த ரெட் கலரில் இருக்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணலீங்கன்னா எரர் அடிக்கும். நீங்கள் ரெட் கலர் இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷனல், அது கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெண்டர் கேட்டுக்கிறாங்க, மேலா ஃபீமேலா அதை கொடுத்துங்க. அடுத்து தேசியத்தை தேர்ந்தெடுக்கும், அதாவது நேஷனாலிட்டி கேட்டுக்கிறாங்க. அது இந்தியன் அப்படிங்கிறது வரும், அதை சூஸ் பண்ணிக்கங்க. இந்தியர் அல்லாதவர் தேசியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இந்தியர் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த தேசியத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற தேர்ந்தெடுக்க சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை வெளிநாட்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் ஸ்டார் கொடுக்கல. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் யாரும் அப்படியே இருக்க மாட்டாங்க. அது தேவையில்லை, நீங்கள் விட்டுலாம். அடுத்து மதத்தை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் என்னவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பட்டியலை தவிர வேற ஏதேனும் இருந்தால் மதத்தின் பெயரை குறிப்பிடவும், அதாவது மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா இதில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்னால நிறைய இருக்கிறாங்க. இதை தவிர வேற ஏதாச்சும் இருந்தீங்கன்னா கீழே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை சூஸ் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் இல்லை. இது நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, சூஸ் பண்ணாட்டி சரி. நீங்கள் இல்லை அப்படின்னா அது தேவையில்லை. அடுத்து சமூகம் என்ன கம்யூனிட்டியோ அதை நீங்கள் சூஸ்
பண்ணிங்க. இந்த செலக்ட் ஹியர்னு கொடுத்தீங்கன்னா இதில் வரும் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் என்ன கம்யூனிட்டி அதை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் இதை சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேட் வந்து கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மந்த்து, எந்த டேட்டு, எந்த இயர் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பாக்ஸில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா இதில் வந்து அப்லோட் ஆகிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டம், தாலுக்கா மற்றும் கிராம விவரங்களை வந்து அப்லோட் பண்ணும்போது வந்து உங்கள் கிராமம், அதாவது உங்கள் வட்டத்தில் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த வேகன்சியில் வந்து நீங்கள் எந்த கிராமத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கும். இந்த எந்த சொந்த மாவட்டமோ, இது எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிடுறேன். சொந்த மாவட்டம் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரியே வந்து சென்னை அப்படின்னு கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து சென்னைனா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை வந்து கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்த தாலுக்காவை, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்காவில் இருக்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த வட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கொடுத்துங்க. எல்லா வட்டமே வரும், இதில் இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காவும் வரும். நீங்கள் என்ன தாலுக்காவோ அதை கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு எக்மோர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சொந்த கிராமம், நீங்கள் எக்மோரில் வந்து எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எந்த கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து எக்மோர் பார்ட் 2 அப்படின்னு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயரை தேர்ந்தெடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்மோரில், அதாவது எக்மோர் தாலுக்காவில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்மோர் பார்ட் 2 அப்படிங்கிற ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதை மட்டும் சூஸ் பண்ண முடியும். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிங்களா, 10 வேகன்சிங்களா, 10 கிராமத்தில் வந்து வேகன்சி இருக்குதா, தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தொடர்பு விவரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது ரெட் கார்ட் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து அப்லோட் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே கரண்ட் ஆகிற மொபைல் கொடுத்துங்க. ஏன்னா ஓடிபி வரும். மொபைல் நம்பர் கொடுத்தோடனே ஓடிபி வரும். ஓடிபி வந்து அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மின்னஞ்சல் கேட்டுக்கிறாங்க, இமெயில் ஐடி. நீங்கள் வந்து உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்ததுன்னா கொடுங்க. ஏன்னா கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு. ஒருவேளை மொபைல் நம்பரே மிஸ் ஆனாலும் நம்ம இமெயில் ஐடி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இமெயில் ஐடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் போகிற மாதிரி இருந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் கொடுத்துங்க. இதில் கேட்டிருக்கிறது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கன்ஃபார்மாக எல்லாமே கொடுங்க. எடுக்கிறதுக்கு சங்கடப்பட்டு விட்டுறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டுக்கிறாங்க. கல்வி தகுதியை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்துக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்டுக்கு மேலே என்ன இருந்தாலும் கொடுக்கலாம். இதில் வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் அதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை 9th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னா வந்து ஹையர் செகண்டரி, டிப்ளமோ, ஐடிஐ முடிச்சுக்கிறாங்க கேட்டுக்கிறாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் எதுனா அதர் ஹையர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எது இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணிங்க. டிகிரி முடிச்சுவீங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. அதனால் அதர் ஹையர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துங்க. இல்லை நான் 12th தான் முடிச்சுக்கிறேன், டிப்ளமோ முடிச்சுக்கிறேன், ஐடிஐனா ஐடிஐ கொடுத்துங்க. இல்லை நான் 9th வரைக்கும் தான் பாஸ் பண்ணிக்கிறேன், 10th ஃபெயில் அப்படின்னா அதாவது பாஸ் அப் டு 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது கொடுத்துங்க. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எது குவாலிஃபிகேஷன் இருக்குதோ அதை வந்து கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தகுதியை குறிப்பிடுவோம். அதாவது டைப் ரைட்டிங் ஏதாச்சும் முடிச்சுக்கிறீங்க அப்படின்னா வந்து இதே வந்து சூஸ் பண்ணிங்க. இது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. இருந்ததுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் திறம் விவரங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுதல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா சைக்கிள் எல்லாத்துக்குமே ஓட்ட தெரியும். இது எஸ்ஸா நோவான்னு கேட்டுக்கிறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துங்க, நோனா நோவும் கொடுத்துங்க. ஓட்ட தெரியும், எல்லாத்துக்குமே ஓட்ட தெரியும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துங்க. ஒருவேளை ஓட்ட தெரியாது அப்படின்னா நோன்னு கொடுத்துங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷனாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால எஸ்ன்னு கொடுத்துங்க. ஓட்ட தெரிஞ்சிருந்தால் எஸ்ன்னு கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எஸ் தான் கொடுப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டும் திறன், அதாவது பைக்கு, கார் கேட்டிருக்கிறாங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா 2 வீலரா 4 வீலரா இல்லை வந்து போத், அதாவது 2 வீலரும் ஓட்ட தெரியும், 4 வீலரும் ஓட்ட தெரியும். ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் பார்த்தாது, லைசன்ஸ் வச்சிருக்கோன்னு லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எதுக்கு லைசன்ஸ் வச்சுக்கிறீங்களோ அதை கொடுத்துங்க. 2 வீலருக்கு வச்சிருந்தா 2 வீலர் கொடுத்துங்க, 4 வீலர் வச்சிருந்தா 4 வீலர் கொடுத்துங்க. இது வந்து ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது கொடுத்து ஏதாச்சும் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால வந்து உங்கள் வீட்டு இருந்ததுன்னா கன்ஃபார்மாக கொடுத்துங்க. எது இருக்குதோ அதை வந்து கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமை எண், அதாவது பார்த்தீங்கன்னா லைசன்ஸோட நம்பர் கேட்குறாங்க, கீழே வந்து கொடுத்துங்க. அடுத்தது உரிமம் செல்லுபடியாகும் தேதியை குறிப்பிடும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க லைசன்ஸில், அந்த டேட்டை வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. படிக்கவும் எழுதவும் தெரிந்த மொழிகள் விவரங்களை உள்ளிடம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டாவது கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் தெரிந்த தமிழ் மட்டும் போடுங்க, இங்கிலீஷ் தெரிந்தால் இங்கிலீஷும் போடுங்க. இல்லை ரெண்டுமே எனக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும் அப்படின்னா போத் அப்படின்னு வந்து கொடுத்துங்க. அடுத்தது கிரிமினல் வழக்கு ஏதேனும் இருந்தால் அதன் விவரங்களை உள்ளிடவும். ஏதாச்சும் உங்கள் மேலே வழக்கு இருந்ததுன்னா அதை வந்து உள்ளிட்டுங்க, இல்லைன்னா விட்டுலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டிய ஆவணங்கள், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறாங்க. இதில் வந்து தெளிவாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை பதிவேற்றும், அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கங்க. இது வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபார்மெட்டில் இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அதிகபட்சமாக மேக்ஸிமம் கேபி பார்த்தீங்கன்னா 50 கேபிக்குள்ளே இருக்கணும். 51 கேபி இருந்தாலும் அப்லோட் ஆகாது. 50 கேபிக்குள்ளே இருக்கணும். நீங்கள் அது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கங்க.
பார்த்தீங்க நிறைய வந்து வெப்சைட்டு, அதாவது நிறைய அப்ளிகேஷன் இருக்குது கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து அதில் போய் பண்ணிக்கலாம். இதில் வந்து சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்து உங்கள் சிக்னேச்சர் போட்டு ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து 50 கேபிக்குள்ளே வந்து கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது இருப்பிட சான்றிதழை பதிவேற்றம் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வந்து இருப்பிடத்தில் இருக்கிறீங்க, அதாவது இருப்பிட சான்றிதழ் ஒன்றுமே கிடையாது, உங்கள் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணாலே போதுமானது. எக்ஸாம்பிள் நீங்கள் இருப்பிடத்திற்கான சான்றிதழ் உங்கள் ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்குது, அதுக்கு வந்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணாலே போதுமானது. இது பார்த்தீங்கன்னா 256 கேபிக்குள்ளே இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கும். நீங்கள் வந்து பிடிஎஃப்க்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கங்க, பிடிஎஃப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இதை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து கல்வி தகுதி சான்றிதழை பதிவேற்றம் செய்யும். நீங்கள் வந்து என்ன ஹையர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ, ஒருவேளை 10th முடிச்சிருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்க, 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்க, ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை டிகிரி ஓவரால் மார்க் ஷீட்டோ இல்லைனா வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ எது இருக்குதோ அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து சூஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். அடுத்தது ஓட்டுநர் உரிமத்தை பதிவேற்றம் செய்யும். ஒருவேளை உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம் இருந்தது, 2 வீலர் 4 வீலர் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு. அடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டுக்கிறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட் தான் 256 கேபிக்குள்ள இருக்கும்னு இதையும் வந்து சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறுதி ஆவணம் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. நான் மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டு உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே ஒரு செக் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதை வந்து டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும், என்டர் த கேப்சா. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த DGKYVL இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வருதோ அங்கே வந்து அது கேப்சாவை வந்து கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்போ வந்து அப்புறம் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்லோட் ஆகாது. ஃபஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.